யாவும் உள்ளத்தில் நின்று ஆளும் வேலன். அண்ணா டெண்டர் என்னாச்சு? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? உன் கையால பிரீஃப் கேஸ் வாங்கிட்டு போயிருக்கோம், நாம தோத்துருவோமா? டெண்டர் நமக்கு தான். அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. அண்ணா உங்க மாப்பிள்ள ஆன் தி வேன்னு ஃபோன் பண்ணாரு, வந்துட்டே இருக்காரு. அவர் வரதுக்குள்ள நான் ரெடி ஆயிடுறேன். அப்படி வந்துட்டாருன்னா நீங்க பாத்துக்கிறீங்களா? மாப்பிள்ள வந்துட்டாருன்னா அவரை வரவேத்து ஜமாச்சிடுறோம். மாப்பிள்ள வந்துட்டாரு போல இருக்கு. இந்த இப்படி ஹாய், இது உங்க வீடா? இது எங்க வீடுதான். ஓ, தெரியாம வந்துட்டீங்களா? இல்ல தெரிஞ்சுதான் வந்தேன். ஆக்சுவலி சௌந்தர்யாவை மீட் பண்ணலான்னு வந்தேன். ஆனா உங்களை எங்க மீட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. பை எனி சான்ஸ் சௌந்தர்யா உங்க சிஸ்டரா? ஓ ஃபைன். உள்ள வரலாமா? தேங்க்ஸ். உட்காரலாமா? குணசேகரா, என்னண்ணே? உள்ள வரலாமான்னு கேட்டாரு, வந்துட்டாரு. உட்காரலாமான்னு கேட்டாரு, உட்கார்ந்துட்டாரு. தங்கச்சிய அவர் ரூம்லயே போய் பார்க்கலாமான்னு அவர் கேட்கறதுக்கு முன்னாடி நீ போய் கூப்பிட்டு வந்துரு. அது எப்படி சமீப காலத்துல அடிக்கடி நீங்க எங்க வாழ்க்கையில குறுக்கிடுறீங்க? நான் அங்க வந்தது வேற, இங்க வந்திருக்கிறது வேற. தயவு செஞ்சு ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அங்க எதிரியா வந்தீங்க, இப்ப எதிரிலே வந்திருக்கீங்க. நான் பிசினஸையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மிக்ஸ் பண்றது இல்ல. உங்களையும் அப்படிதான் எதிர்பார்க்கிறேன். சொல்லுவீங்க. எங்க கான்ட்ராக்ட் கை நழுவி உங்ககிட்ட போயிடுச்சு. எங்க தங்கச்சியும் எங்க கிட்ட இருந்து கை நழுவி உங்ககிட்ட போயிட்டான்னு உங்க வருகை புரிய வைக்குது. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. சௌந்தர்யா நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லல, நீங்க யாருன்னு என்கிட்டயும் சொல்லல. கண்ணை மறைச்சிருக்கு. எது பிளாக் மேஜிக்கா? வாடா வா. ஹாய். இப்பதான் உனக்கு இங்க வரதுக்கு வழி தெரிஞ்சு நேரமும் கிடைச்சதா? அண்ணே இவர்தான் சிவா. நீங்க ஆவலோட மீட் பண்ணுன்னு காத்துட்டு இருந்தா என்னோட லவர். நாங்க ஏற்கனவே சந்திச்சிருக்கோம். உங்க அண்ணன்னு தெரியாம. மிஸ்டர் சிவா, இப்படி ஒரு சந்திப்ப, அதுவும் இந்த மாதிரி ஒரு லிங்க்ல நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் நானும் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை பத்தி சௌந்தர்யா உங்ககிட்ட சொல்லியிருப்பாளே. அவ சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமையில நாங்க இல்ல. அவ சொல்லாமலேயே எங்களுக்கு உங்களை தெரியும். ஆனா நீங்க தான் மாப்பிள்ளன்னு எங்களுக்கு தெரியாது. ஓ சௌந்தர்யா, வாட் நெக்ஸ்ட்? அண்ணே இவர்கிட்ட கேக்குறதுக்கு ஏதாவது இருக்கா? ஆளை நான் காட்டிட்டேன், நாளை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. டேட்டை ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சாரே நேர்ல வந்ததுனால என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டு பதில சொல்றோம். ஐயோ அவசரமே இல்லை, ப்ளீஸ் டேக் யூர் ஓன் டைம். தங்கச்சி முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நாங்க முடிவு எடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவ விருப்பம் எங்க சம்மதம். ஆமா, ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க. சிவா, சம்பிரதாய சந்திப்பு ஓவர். இனிமே உங்க அம்மா கிட்ட சொல்லி சீக்கிரமா என்ன உங்க வீட்டுக்கு கூட்டு போற வழியை பாரு. ஓகே டன். சரி போலாமா? ஓ எஸ். வரேனா? வரேன் சார். வரேன். என்னண்ணே, தங்கச்சி நம்ம எதிரிய காதலிக்கிறா? அவ எதிரின்னு தெரியாம தாண்டா காதலிச்சிருக்கா. அவனும் அமெரிக்கால இருக்கிற வரைக்கும் நம்ம எதிரி இல்லையே. இப்பதான் அவன் திட்டம் போட்டு நம்ம தங்கச்சியை வச்சு நம்ம கிட்ட விளையாட பாக்குறான். நாகம்மா ஞான திருஷ்டில நம்ம தங்கச்சி கல்யாணத்துல பிரச்சனை வரும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆமாண்ணே. அப்ப நாகம்மாவை நம்ம வீட்டுக்கு வர வச்சு கேட்டலாமா? சிவாவை பத்தி நம்ம குழம்புறது நம்ம தங்கச்சிக்கு தெரியக்கூடாது. அவ காதல் தான் பெருசுன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம காலி. இனிமே நம்ம எதா பண்ணாலும் அதை குவைட்டா தான் பண்ணணும். நாகம்மாவை நம்ம நேரா போய் பார்க்கறது தான் நல்லது. சாம்பா, அத இன்னைக்கு மாசி மாச அமாவாசை, சிவராத்திரிக்கு அடுத்த நாள் வந்திருக்கிற அமாவாசை. இன்னைக்கு பிரம்மராட்சசம் பூஜை. இத்தனை நாளும்
நான் கடுமையா உபாசனம் செஞ்சதுக்கு இன்னைக்கு தாண்டா பூர்த்தி பூஜை. இந்த குரு பூஜையில தான் நான் பிரம்ம ராட்சசனை முதலா பார்க்க போறேன். பூஜை அறையை நல்லா சுத்தம் பண்ணி எல்லா விதமான விளக்கும் போட்டு எல்லா விதமான பழங்களையும் மாலையா கட்டி பிரம்ம ராட்சசனுக்கு போடு. அவரு காட்சி கொடுக்கணும்டா. எல்லாம் ஒழுங்கா முறையா எடுத்து வை. சரியாத்தா. ஆ ஆ ஒரு முக்கியமான விஷயம். நான் பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊரோட 4 எல்லையிலும் நம்ம வீட்டோட 4 எல்லையிலும் பூசணிக்காயை சுத்தி உடை. எதுக்கு பூசணிக்காய் உடைக்கணும்? முட்டாள், பூசணிக்காயை உடைக்கிறது நாம பூஜை பண்ற இஷ்ட தேவதை பூஜையை ஏத்துக்க வர்றப்ப மற்ற துர்தேவதைகள் குறுக்க வந்து தடுக்காம இருக்கத்தான். மற்ற தேவதைங்க பூசணிக்காயை பலி பொருளா ஏத்துக்கிட்டு ஒதுங்கி போயிடுங்க. பூஜைக்கு வந்து அனுகிரகம் பண்ற நம்ம இஷ்ட தேவதைய தொல்லை கொடுக்காது. அதத்தான் திருஷ்டிக்கு பூசணிக்காய் உடைக்கிறதா சொல்றாங்க. ஓ, பூசணிக்காய்க்குள்ள இவ்வளவு இருக்கா? ம். ஆமா, பூஜை பண்ணும்போது எடுமுடி நான் இருக்கணும்ல? ம்ஹும். யாரும் இருக்க கூடாது. அந்த ரெட்டத்தல பிரம்ம ராட்சசன் இங்க வர்றப்ப வேற எந்த தலையும் உள்ள நுழைய கூடாது. அண்டங்கள் அதிர புவனங்கள் பொடிபட இடியென இறங்கி வா. அஷ்டமா சித்திகளும் தா அதல உதள பாதாள லோகத்து அரசே பிரம்ம ராட்சசரே வா. இறங்கி வா, அருள் தா. பிரம்ம ராட்சசா, நான் இதுவரைக்கும் கும்பிட்டு மனசுல போட்ட இந்த உருவத்துக்கும் இப்ப எதிர்ல வந்து காட்சி தர இந்த உருவத்துக்கும் சம்பந்தமே இல்லையே. நாகம்மா, இப்போ நீ பார்க்கிறது என்னுடைய சுயரூபம். அங்கு நீ பார்க்கிறது என் விஸ்வரூபம். அது நான் செய்யற செயலை குறிக்கிற தோற்றம். அது ஏன்? என்னை படைத்தவனுடைய ஆணை. நான்முக பிரம்மனா சகல உயிர்களும் படைக்கப்பட்டன. நான்முகனை நாராயணன் படைத்தான். நான்முகனோ சங்கரனை படைத்தான். சங்கரன் சண்முகனை படைத்தான். அந்த சண்முகனுக்கு எதிராக தன்முகத்திலிருந்து 2 எடுத்து என்னை பிரம்மன் படைத்தான். பிரம்மனால் சிருஷ்டிக்க முடியும். அந்த சிருஷ்டி முழுவதும் தூய்மையாகத்தான் இருக்கும். சுத்த தங்கத்தில் ஆபரணம் செய்ய முடியுமா? செம்பு கலக்கணுமே. அப்படி எல்லாவற்றிலும் கலப்பு இருக்க வேண்டும். அப்போதுதான் உலகம் சிருஷ்டிகளாலேயே தன்னை திரும்ப திரும்ப வேற வேற விதங்களாக தன்னை புதுப்பித்துக் கொண்டு இயங்க முடியும். படைத்தல், காத்தல், அழித்தல் என்கிற முத்தொழிலும் முறையாக நடக்கும். அப்படி காலச்சக்கரமாக இருந்து பிரபஞ்சத்தை சுழல வைப்பது நான் தான். தீமைகளின் தெய்வம் நான். பாவ புண்ணிய பேதங்கள் நடப்பதும் என்னால் தான். பிரம்ம ராட்சசா, நான் தெரிஞ்சுக்க கேட்கிறேனே தவிர அவனுக்காக பறிஞ்சு கேட்கல. குறிப்பா முருகனை எதிரியா கருதி முருக பக்தர்களை அழிக்க சொன்னியே, அதுக்கு காரணம் என்ன? முருகனால் பிரம்மதேவனுக்கு ஏற்பட்ட அவமானம். பிரணவ பொருள் கேட்டு சிறைப்பிடித்தான் பிரம்மனை. அவனுடைய படைப்பு தொழிலை தானே செய்தான். சின்னவன் முருகன் பிரம்மனுக்கு செய்த அவமானத்தால் ஆறுமுகனின் படை வீட்டுக்கு போகும் பக்தர்களை தடை போட்டுக் கொள்கிறோம். அப்படி கொல்லப்படுகிறவர்கள் தவறாக படைக்கப்பட்டு தலைவிதி தப்பாக எழுதப்பட்டவர்கள். அந்த கடமையை நிறைவேற்றவே பிரம்ம ராட்சச உபாசனைக்கு உங்கள் வம்சத்தை தேர்ந்தெடுத்தேன். அதுக்கு ஏதேனும் சிறப்பு உண்டா? உண்டு. உன்னுடைய மூதாதையர்கள் நாகர்கள். நாகத்தைப் போலவே குணம், வன்மம், சீற்றம் கொண்டவர்கள். அதுதான் சிறப்பு. அந்த வம்சத்தில் வந்த
நீ ஆற்றுகின்ற கடமைதான் என் மனதிற்கு நிறைவை தருகிறது. தங்கள் வாயால் இப்படி புகழப்படுவது நான் செய்த பாக்கியம். என்னை ஆசீர்வதியுங்கள். நாகம்மா, உன் பூஜைக்கும் பக்திக்கும் மெச்சியே எமது விஸ்வரூப தரிசனத்தை அருளினோம். நான் எண்ணம், நான் செயல், நான் கெட்டதை நினைக்க வைப்பேன், நான் கெட்டதை செய்ய வைப்பேன். வாம பூஜை வம்சத்தின் கடைசி வாரிசான உனக்கு எமது பூர்ண அனுகிரகங்கள் உண்டு. உலகெங்கும் தீமைகளை பரவச் செய்து கலியுகத்தில் கந்தனின் பேர் சொல்ல ஆளில்லாத நிலையை உருவாக்கு. அப்படி செய்தால் உன்னை உலகம் தீயவைகளின் தேவதையாக, அடுத்தவர் அழிய ஆவாகன பொருளாக பார்க்க வைப்போம். கிடைத்தற்கரிய பாக்கியத்தை அருளியுள்ளீர்கள். முருகன் பெயரை உச்சரிக்கும் கடைசி பக்தன் வரை அழித்து உங்கள் கட்டளையை நிறைவேற்றுவேன். இது நான் வணங்குகின்ற உங்கள் மீது ஆணை. பிரம்மராட்சசா, நந்தாவனத்தில் ஓராண்டியே தானே தானே தந்தானே குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. ஐயோ கால விழாங்க. கும்பிடுறேங்க. எது கும்பிடுற? உங்களை பார்த்து கும்பிடணும்னு தோணுச்சு. என்ன எது கும்பிடணும்? ஒரு மரியாதை தான். எனக்கு எதுக்கு மரியாதை? நீங்க இருக்கிற இடம் அப்படி. எப்படி? நாகம்மா கிட்ட எடுபடியால இருக்கிறீங்க. எடுபடிக்கு என்னத்துக்கு மரியாதை? எடுபடிய கும்பல்னா கெடுபடியே எல்லாம் குளறுபடி ஆயிடுமே அப்படின்னு யார் சொன்னா? யாரும் சொல்லல. அப்புறம் எதுக்காக சொல்ற? ஒரு பயம்தான். என்ன பயம்? நாகம்மாவை பார்க்க முடியாதுன்ற பயம்தான். நான் பார்க்க விடாம தடுத்தேன். தடுக்கலாம்ல. தடுக்காம இருக்க முன்னெச்சரிக்கையா காலில் விழுந்தேன். இது என்ன கையில? பை. அது தெரியுது. பழந்துணி. பழந்துணி பாத்தியா? உன் பேர் என்ன? ஹரி. நரியா? இல்ல ஹரி. நரினே வச்சுக்கோ. உன் பேச்சு, உன் புத்தி, உன் உருவம் எல்லாமே நிறையா தான் இருக்கு. வா போலாம். நாகம்மா, மாஜி பக்தனா, மனசு மாதிரி வந்திருக்கிறான். மரியாதையானவனா தெரியுது. வெளியூர்காரனா? மயிலாடு சோலக்காரன்னு எச்சினி சொல்லுது. என்ன விஷயம்? எங்க ஊரு மண்ணுல உங்க பாதம் பட்டுச்சு. எங்க ஊர் கோயில் படியிலும் உங்க பாதம் பட்டுச்சு. எங்க வீட்லயும் உங்க பாதம் பட்டு. எப்படி விஷயத்துக்கு வரான் பாரு. நீயும் இருக்கிய மண்டு. நீ சொல்லு. அத்தை உங்க அப்பனோட கூட பிறந்தவளா? என் சம்சாரத்தை பெத்தவ என் மாமியாரு. உங்களை பார்த்ததுல இருந்து நாகம்மா பக்தி ஆயிட்டாங்க. முருகனால தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனையை கூட கண்ணுமிக்க நேரத்தில் நீங்க தீர்த்து வச்சிருக்கீங்களாமே. நீங்க ஒரே ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வரணும். எங்க அத்தையோட பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கணும். சாதாரணமா நான் வீடுகளுக்கெல்லாம் போறதில்ல. ஐயோ, சாதாரணமான உங்க வீட்டுக்கெல்லாம் நீங்க போவே கூடாது. அத்தை மதிப்பானவங்க. செல்வம் குறைஞ்சாலும் செல்வாக்கு குறையாதவங்க. அவங்க ஒரு தூணை சுத்தி வந்து தொட்டு கும்பிட்டா கூட அதை பார்த்து தொட்டு கும்பிட 100 குடும்ப பொம்பளைங்க கூடவே இருப்பாங்க. சரி, நான் உங்க அத்தை வீட்டுக்கு வரேன். ஆனா ஒரு முக்கியமான நிபந்தனை. சொல்லுங்கம்மா. நான் வீட்டுக்குள்ள வரும்போது வீட்ல எந்த சாமி படமும் இருக்க கூடாது. குறிப்பா முருகன் படமோ விக்கிரகமோ இருக்கவே கூடாது. ஐயோ, அத்தை எப்ப உங்களை பார்த்தாங்களோ அப்பவே முருகனை மறந்தாச்சு. இப்ப நீங்க சொன்னதை எனக்கு போட்ட ஆணையா ஏத்துக்கிறேன். வர்ற பௌர்ணமிக்கு நான் அங்க வரேன். நீ போ. மா சரணம். வரேன். ஏன் அத்தா உடனே போறதுக்கு சம்மதம் கொடுத்துட்டியே? ஏதாவது காரணம் இருக்கா? இருக்கு. மயிலாடு சோலைக்குள்ள என்னையோ என்னோட மந்திர மாந்திரீக சக்தியையோ வரவிடாம தடுக்க ஒரு பொண்ணு முருகனை கும்பிடுறா. ஞாபகம் இருக்கா? என்ன ஒரு பொண்ணு வீட்டுக்கு வரவிடாம தடுக்கிறான்னு சொன்னேனே. ஆமா, அவ இருக்கிற வீட்ல இருந்துதான் இப்ப அழைப்பு வந்திருக்கு. அதான் எதிரிய அவ இடத்திலேயே சந்திக்க சம்மதம் சொன்னேன். என்னத்த நல்ல தூக்கமா? மாப்ள, நாகம்மா வரேனாங்களா? பாத்தீங்களா? பார்த்தேன்.
அத்தை, நாகம்மா இங்க வர்றதுக்கும் பூஜை பண்றதுக்கும் சம்மதிச்சிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. அவங்க இங்க வரும்போது எந்த சாமி படமும் இங்க இருக்க கூடாதான். குறிப்பா முருகன் படமோ விக்கிரகமோ இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வராங்கன்னா அதுதானே நமக்கு முக்கியம். இதுக்கு ஒரு குழப்பம் தேவையா? இருக்கிற எல்லா படத்தையும் தூக்கி எறிஞ்சிடலாம். ஐயோ அத்தை, சாமி படத்தெல்லாம் அப்படி உடனே தூக்கி எறிஞ்சிட கூடாது. புழக்கடையில் இருக்கிற ரூம்ல போட்டு வைப்போம். நாகம்மா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டு போய் எங்கேயாவது ஒரு கோயில்ல வச்சிருவோம். சாமிக்கு காணிக்க செலுத்தி செலுத்தி கை ஒடிஞ்சு போச்சு. அதனால சாமி படத்தை சாமிக்கே கொடுத்துடலாம். என்னடி பேசிக்கிட்டே இருக்க? எல்லாத்தையும் போய் எடுத்து போய் நான் பின்னாடியே வரேன். மாப்பிள, ஆ? நாகம்மா வரும்போது அவங்கள வரவேற்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுமா? அதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன பண்றீங்க? ஏங்க அதை எடுக்கிறீங்க? ஏய், போடி. அக்கா வேண்டாக்கா. ரொம்ப ரத்தம். அக்கா, சொன்னா கேளுங்க. வேண்டாக்கா. அக்கா, வேண்டாம். ஏன் இப்படி பண்றீங்க? அக்கா, ஐயோ. அக்கா, ஐயோ, அக்கா. அது ஏன் முருகா அத்தை? என்ன சொன்ன? உன் முருகனா? நீ கட்டி இருக்கிற புடவை, நீ சாப்பிடுற சாப்பாடு, நீ இருக்கிற இடம் எல்லாமே என்னது? நான் கொடுத்தது. நான் அத சொல்லி காட்டிக்கலையே. அத்தை கஷ்டப்படுறாளே, வீடு ஜப்தி ஆகிற நிலைமையில இருக்காளே, அவளுக்காக நாம என்ன செஞ்சோன்னு யோசிச்சிருந்தா நீ இப்ப இந்த பொம்மைக்காக உரிமை கொண்டாட மாட்ட. நாகம்மா வரப்போ இது இங்க இருக்க கூடாது. இத காரணம் காட்டி அவங்க வராம போயிட்டாங்கன்னா என் நிலைமை என்ன ஆகுறது? அத்தை, நாகம்மா வரப்போ அவங்க கண்ணுல படாம என் முருகனை நான் எங்கேயாவது ஒளிச்சு வச்சுக்கிறேன். விடுடி, ஒளிச்சு வச்சுக்கிட்டா அவங்களுக்கு தெரியாம போயிடும் நினைச்சியா? இது ஒண்ணு போதண்டி என்ன ஒழிச்சு கட்டுறதுக்கு. நான் படுற கஷ்டம் எல்லாம் தெரிஞ்சு கூட நீ நன்றி இல்லாம பேசுற. நல்லா இருக்கியா நீ? சாமியா சாமி. உமா, ஏம்மா முகம் வாட்டமா இருக்க? அத்தையை தானே திட்டினாங்களா? எல்லாம் முருகனாலதான். அத்தைக்கு முருகன் ஏதாவது ஒரு வழி காமிச்சிருந்தா அவங்க புத்தி இப்படி தடுமாறி போயிருக்குமா? நானும் வேண்டாத நாள் இல்ல. என் வேண்டுதல அவன் காது கொடுத்தே கேட்கல. நாகம்மாவ அத்தை வீட்டு கூப்பிட்டு அப்படியா? அவ வர வீட்ல முருகன் படமோ விக்கிரமோ இருக்க கூடாதான். நான் கும்பிட்ட முருகனையும் ரூம்ல போட்டு பூட்டிட்டாங்க. நாகம்மா நாகம்மா. பாட்டி, முருகன் ஏன் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கான்? அன்னைக்கு அந்த நாகம்மா கோயிலுக்குள்ள வந்து முருகனை திட்டினா. இன்னைக்கு ஊருக்குள்ள வரா, முருகனை தூக்கி போடுங்கிறா. அவளை விட்டு வச்சிருக்கானே. எல்லாம் காரணமாதான். எல்லாம் காரணமா தான். அது என்ன காரணம்? இப்படியே போனா ஊர்ல முருகனை கும்பிடுறத விட்டுட்டு எல்லாரும் நாகம்மா மூலமா செய்வினை மந்திரம் மாந்திரிகனும் போயிட வேண்டியதுதான். போனா போகட்டும். போகட்டுமேம்மா. அப்புறம் முருகனுக்கு என்ன சக்தி? சக்திய காட்டுறதுக்காக சண்டைக்கு போகணுமா? சண்டை போட்டு ஜெயிச்சாதான் முருகனுக்கு சக்தி இருக்குன்னு அர்த்தமா? கெட்டதை அழிச்சு நல்லதை காப்பாத்த முருகன் வர வேண்டாமா? இது நல்ல கேள்வி. 100 கெட்டவனை அழிக்க நான் வர மாட்டேன். ஆனா ஒரு நல்லவனோட பக்திக்கு வருவேன். உமா, முருகன் தன்னை எதிர்க்கிற 100 கெட்டவங்களுக்கா வர மாட்டான். ஆனா
மனப்பூர்வமா தன்னையே கதின்னு நினைக்கிற ஒரு பக்திக்கு வருவான். ஏன் பக்திக்கு வரலையே? பாட்டி பொம்மை பொம்மை. ஆ, நீ முருகனை பொம்மையால பாக்குற? பொம்மைய பார்த்தாலும் உண்மைய தானே பாக்குறேன். அதான் வந்திருக்கான். வருவான் வருவான். உமா, தெய்வம் எப்பவுமே நின்னுதாமா கொல்லும். நாகம்மாக்கு எப்படி வேலை காட்டுறதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லு. உமா, நாகம்மாக்கு வேலை காட்ட வேலம் வருவாமா? வேலை காட்டினா அதையும் பிடுங்கி தூக்கி போட்டுருவா. சம்ஹாரம் பண்ண சொல்லுங்க. அத்தை மாதிரி உள்ளவங்களுக்கு புத்தி போகட்ட சொல்லுங்க. உமா, நாகம்மாவ முருகன் ஏதோ காரணத்துக்காக விட்டு வச்சிருக்கான். அவ வரட்டும், என்ன செய்யறா, எப்படித்தான் செய்யறான்னு பாப்போமே. உங்க பாதம் படணும்னு நான் தவியா தவிச்சு தண்ணியா உருகிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. நான் என்னைக்கோ இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தீங்களா? அது எப்படி எங்களுக்கு தெரியாம போச்சு? நான் உடம்பால வரல, மனசால வந்தேன். வாசல்ல போட்டிருந்த கோலம், உள்ள நடந்த பூஜை, முருகனை கும்பிட்ட விதம், அதெல்லாம் பொறுக்க மாட்டாமத்தான் நீங்க மனசு மாறி பூரணமா என் பக்கம் வர்றதுக்காத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நாங்கெல்லாம் உங்க பூர்ண பக்தராயிட்டோம். தவறி நாக்க கடிச்சிட்டா கூட ஐயோன்னு கத்துறது இல்ல, நாகம்மான் தான் கத்துறோம். இதான் என் மூத்த மக கௌசல்யா. இவளுக்கு கல்யாணம் ஆகணும். மதிப்பும் மரியாதையோட இவளுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். கூப்பிட வேண்டிய என்ன கூப்பிடாம அந்த சின்ன பையனை கும்பிட்டதால வந்தவன கல்யாணம் நடந்துடுச்சுன்னு நினைச்சுக்க. என்கிட்ட குறைய சொல்லிட்டல்ல, தீத்துடுறேன். மாங்கல்ய தோஷத்தை தீத்து இவளை சேர வேண்டிய இடத்துல சேர்த்துடுறேன். இவளுக்கு வரப்போற புருஷன் முருகனை கும்பிடாதவனாத்தான் இருப்பான். இவ என் ரெண்டாவது பொண்ணு தீபா. இவ காலம் நீ இருக்கிற வரைக்கும் நல்லாவே ஓடும். அதுக்கப்புறம் புருஷனை மிரட்டிக்கிட்டு அழுகையும் ரகளையுமா எப்பவுமே இருப்பா. எனக்கு உங்க பார்வைப்பட்டா போதும், உங்க அருள் தான் எனக்கு கிடைச்ச நிழலே. நீ நம்மாளா போயிட்டியா? என் ஒரே மகன் படிக்கிறான். அவன் உடம்புல ரத்தம் ஓடுதா இல்ல கோந்து ஓடுதானே தெரியல. ஏ, ஒவ்வொரு கிளாஸ்லயும் 2 வருஷம் 3 வருஷம் ஒட்டிக்கிறான், பிரிக்கவே முடிய மாட்டேங்குது. என்னோட ஆசி கிடைச்சாச்சுல்ல, இனிமே படிக்காமையே பெரிய ஆளாயிடுவான். எங்க குடும்பத்தை பூரா உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். இல்லையே, ஒண்ணு குறையுதே. யாரோ நான் பார்க்க வேண்டியவங்க பாக்கி இருக்காங்க. உமாவை பாக்கலமா? அவ எங்க குடும்பம் இல்ல, எங்க அம்மாவோட அண்ணன் பொண்ணு. அனாத வேலைக்காரிய வீட்டோட இருக்கா. உங்க அம்மாவோட அண்ணன் பொண்ணுன்னா உங்களுக்கு ரத்த பந்தம் தானே? ஆமாமா, இதோ கூப்பிடுறேன். உமா, உமா, கொல்ல பக்கம் இருக்கா போல இருக்கு. அடியே உமா, இங்க வாடி.
ஏமா நமஸ்காரம் பண்ண வேணாங்கிறீங்க? உன் பொண்ணு சொன்ன மாதிரி இவ அண்ணியந்தான். நீ சொன்னதுக்காக இவ எனக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டாம். போ. அம்மா, மாப்பிள்ள உங்ககிட்ட எங்க கஷ்டத்தை எல்லாம் சொல்லி இருப்பாரு. நீங்க தான் பூஜை போட்டு மார்வாடி கண்டத்திலிருந்து எங்களை காப்பாத்தணும். இல்லைன்னா நிக்க நிழல் இல்லாம வீட்டை பறி கொடுத்துருவோம். கவலைப்படாத, நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன் இல்ல, அந்த மார்வாடி கடன் உன்னை வீட்டை விட்டு விரட்டாது.